வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19/9/2025 புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகளை குறைத்துக் கொள்வதும் மிக முக்கியம். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல் ஜெபிப்பதோ கேட்பதோ ஏற்றம். தொழில் ரீதியாக அனுகூலம், உத்தியோக ரீதியாக ஏற்றம், வியாபாரத்தில் அனுகூலம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, உத்தியோக ரீதியாக சிக்கல்கள் தவிர்ப்பது, மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் விஷயத்தில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியமாக எடுத்த காரியங்கள் ஜெயம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு வார்த்தைக்கு மதிப்பு. இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று ஏற்றம் காணப்படும். தெய்வ மார்க்க பயணங்களுக்கு அனுகூலம் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது. தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்ற அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். மன அழுத்தம் வைத்து கொள்ளாதீர்கள். ஏதோ யோசித்து கொண்டே இருக்காதீர்கள். தெய்வ மார்க்க பயணங்கள் மட்டும்தான் தெய்வ கடாட்சம். தெய்வ சன்னிதானத்தில் போய் சரணாகதி அடைவது தான் ஏற்றத்தை தரும். உத்தியோக ரீதியாக எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தனிப்பட்ட முறையில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. முதலாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுப விரயத்திற்கு குறைவு இருக்காது. தனிப்பட்ட முறையில் ஏற்றம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அனுகூலம். உத்தியோக ரீதியாக ஏற்றம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில், உத்தியோகம், வியாபாரம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம். தொழில் ரீதியாக பயணம், உத்தியோக ரீதியாக பயணம், வியாபார ரீதியாக பயணம், படிப்பு ரீதியாக பயணம். தனிப்பட்ட முறையில் எல்லா காரியங்களிலும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பேர் சந்தோஷத்தையும் பேர் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய
நல்ல காலகட்டம். தொழிலேற்றத்தில் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் ஏற்றங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அனுகூலமும் சந்தோஷமும் சிறிது மட்டப்பட்டாலும் இந்த அனுமன் சாலிசா கேட்க கேட்க ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். தொழிலில் தடைகள் எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் அக்கம் பக்கத்திலும் வார்த்தைகள் மட்டும் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏதோ ஒரு வகையில் குழப்பம் காணப்படும். குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம். அந்நியர் தலையீடு, உறவினர்கள் தலையீடு, நண்பர்கள் தலையீடு என்று கூடவே கூடாது. ஏற்றமும் நம்பிக்கையும் பெரியளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் சிக்கல்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, புது முயற்சி வெற்றி தருவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் பெறுவது, உத்தியோகத்தில் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.